ஸோ விவோட சீரிஸ் T-ல இன்னொரு புது ஃபோன் வந்திருக்குங்க. ரீசெண்டா T4 and T4X பார்த்தோம். And now we have the T4 Ultra. Of course இந்த ஃபோனை நாங்க எடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். And டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. சொல்லிட்டேன்னா அப்ப நீங்க பார்க்க மாட்டீங்களா வீடியோ? கண்டிப்பா இந்த வரைக்கும் பாருங்க. இந்த T4 Ultra பத்தி எல்லாத்தையும் புட்டு வைக்கிறேன். விவோட ஃபிளாக்ஷிப் சீரிஸ் T4. ஆல்ரைட், இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் ஹர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக்கின் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? Alright, so packaging பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக்கான ஒயிட் பாக்ஸ் கிடைச்சிரும். அதுல T4 Ultraன்னு மொட்டையா போட்டிருக்காங்க. Alright, லிட் வந்து பாத்தீங்கன்னா கீழே ஃபோன் இருக்கு, ஃபோனை சைட்ல வச்சிருவோம். IMEI ஸ்டிக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடியில ஒரு ப்ராப்பரான டிரான்ஸ்பெரண்ட் சிலிகான் கேஸ் கிடைச்சிரும். பேசிக்கான கேஸ் தான், பட் கொஞ்சம் ரிப்ட் டெக்ஸ்சர் இங்க கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா வாரண்டி கார்டு இருக்கு, குவிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சிரும் உங்களுக்கு. 90 வாட் விவோ ஃபிளாஷ் சார்ஜ் டெக்னாலஜி உள்ள சார்ஜர் உங்களுக்கு பாக்ஸ்குள்ளே தந்துடுறாங்க. ஆஃப் கோர்ஸ் டைப் A to டைப் C கேபிள் உங்களுக்கு கிடைச்சிரும். அண்ட் இருக்கவே இருக்கு நம்ம சிம் இஜெக்டர் டூல். ஆல்ரைட், எல்லாத்த சைடுல வச்சிடலாம். ஃபோன் எடுத்து பார்த்துடலாம். பிகாஸ் ஃபோன் தாங்க முக்கியம். என்னதான் இருந்தாலும் தேவையான விஷயம் எல்லாமே பாக்ஸ்ல கொடுத்துறாங்க. விவோ எப்பவுமே யூ கெட் எவ்ரிதிங். பழைய விவோ அன்பாக்சிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சார்ஜர் ஆகட்டும், கேபிள் ஆகட்டும், கேஸ் ஆகட்டும், எல்லாமே கிடைச்சிரும். இந்த ஃபோன் வாவ், ஃபீனிக்ஸ் கோல்டு கலராமா, அப்படியே ஃபிளாஷியான பேட்டர்ன்ஸ் கொடுத்து கோல்டு ஸ்ட்ரீக்ஸ் கொடுத்துருக்காங்க. பேசிக்கலி ஃபுல்லி கோல்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு லைட் கோல்டு ஒரு ஷிம்மர் இருக்கு. பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃபிளாஷியா இருக்குங்க. இந்த ஃபிளாஷி லுக் உங்களுக்கு பிடிக்கலன்னா இன்னொரு கலரும் இருக்கு, மீட்டியார் கிரே கலர். பேசிக் மினிமலிஸ்டிக்கான கலர், எனக்கு பிடிச்ச கலர். ஆக்சுவலி உண்மை சொல்லணும்னா இது கொஞ்சம் ரொம்ப ஃபிளாஷியா இருக்கு, பட் ஸ்டில் நிறைய பேருக்கு இது பிடிக்கும். எஸ்பெஷலி நீங்க ஆஃப்லைன் ஸ்டோர்ல போய் பார்த்து வாங்குனீங்கன்னா நிறைய பேருக்கு இது கண்டிப்பா பிடிக்கும். அண்ட் பெரிய ஒரு கேமரா மாடியூல் கொடுத்துருக்காங்க. ஆஃப் கோர்ஸ், அண்ட் இது கேஸ் கூட பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு. How it looks. The camera module வந்து dual ring camera module கொடுத்திருக்காங்க. Basically உங்களுக்கு 3 கேமரா கிடைச்சிரும். இங்க ஒரு கேமரா, இங்க 2 கேமரா. அண்ட் கீழ நீங்க பாத்தீங்கன்னா விவோட சிக்னேச்சர் ஆரா லைட் கிடைச்சிரும். பை தி வே, இந்த ஆரா லைட் இருக்குல்ல, நோட்டிஃபிகேஷன் எல்இடியாவும் வர்க் ஆகுங்க, which is very very nice. Anyway, பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. சைடுல பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான், அலுமினியம் கிடையாது. இங்க ஒரு பவர் பட்டன் இருக்கு, மேல வால்யூம் ராக்கர் கொடுத்திருக்காங்க. மேல நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்பீக்கர் கிரில் இருக்கு, மைக் கொடுத்திருக்காங்க. கீழ வந்து டைப் C 2.0 போர்ட் கிடைச்சிரும். இன்னொரு ஸ்பீக்கர் கிரில் இருக்கு, இன்னொரு மைக் இருக்கு, அண்ட் சிம் கார்டு ட்ரீ கிடைச்சிரும். Of course, SIM cards பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு dual nano SIM card support கிடைச்சிரும். So overall டிசைனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு, in hand feel நல்லா இருக்கு. And vivo என்ன சொல்றாங்கன்னா, it is one of the slimmest phones in this price range சொல்றாங்க. ஸ்லிம்மா இருக்குங்க கண்டிப்பா. 5500 mAh பேட்டரி கொடுத்தும் ஸ்லிம்மா வச்சிருக்காங்க, which is very very nice. சரி, ஒரு தடவை வெயிட் செக் பண்ணி பார்த்துடலாம். ஐ திங்க் வெயிட் வந்து கிட்டத்தட்ட 200 கிராம் இருக்கும்னு தோணுது எனக்கு. 200ஓட கம்மியா இருந்துச்சுன்னா it will be damn good. Let's check. 196.4ங்க. Very good. By the way, முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் கொடுத்திருக்காங்க. அது ஆஃப் கோர்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம். ஓ வாவ், வெரி நைஸ். நல்ல குவாலிட்டியான ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் கொடுத்திருக்காங்க. பட் உங்களுக்காக ஸ்பெஷல் satisfying. So basically screen protector கடியில உங்களுக்கு கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வந்து இந்த டிஸ்ப்ளேல ஷார்ட் சென்சேஷன் ஆல்பா ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. நிறைய ஃபோன்ஸ்ல பார்த்திருக்கோம், விவோ ஃபோன்ஸ்ல. டிராப் பண்ணி பார்த்தலாம் குவிக்லி. ஜஸ்ட் பேசிக் டிராப் டெஸ்ட் தான், பிரச்சனை இல்லை. பின்னாடி இருந்து ஒரு தடவை டிராப் பண்ணி பார்த்தலாமா? ஓகே, no issues. Alright, IP rating என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா IP64 தான் கொடுத்திருக்காங்க. 68 69 கிடையாது. இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல 68 69 கொடுத்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும். அடுத்து டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 6.67 இன்ச் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. AMOLED டிஸ்ப்ளே தான், 120 Hz refresh rate உள்ள டிஸ்ப்ளே அண்ட் 1.5K ரெசல்யூஷனும் கிடைச்சிரும். செம்மையான டிஸ்ப்ளேங்க. எஸ்பெஷலி நீங்க பாத்தீங்கன்னா ப்ரோ கலர் மோட்ல உங்களுக்கு கலர் டியூனிங் தாறுமாறா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, HDR பெர்ஃபார்மன்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா HDR வந்து உங்களுக்கு யூடியூப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் HDR பெர்ஃபார்மன்ஸ் இஸ் very very good. and நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து bezels இருக்கு. ரொம்ப ஸ்லிம்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவு ஸ்லிம்மா தான் இருக்குன்னு சொல்லலாம். நல்ல ஸ்கிரீன் ஸ்டேட் கிடைச்சிரும். குவாட் கர்வ் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. சோ பேசிக்கலி வந்து உங்களுக்கு 4 சைட்ஸ்ல கர்வ்ஸ் கிடைச்சிரும். ஒரு நல்ல விஷயம் இந்த போன்ல உங்களுக்கு 1600 nits high brightness mode brightness metric கொடுத்திருக்காங்க. and 5000 nits peak brightness உங்களுக்கு HDR contentல கிடைச்சிரும். எஸ்பெஷலி நீங்க HDR content பாக்கும்போது யூடியூப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல it looks very very good. one of the better tuned display இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல. ப்ராப்பர் flagship grade displayங்க. வெறும் ஒரே ஒரு விஷயம் தான் இல்ல, LTPO டெக்னாலஜி அது மட்டும் தான் இல்ல, பட் அதர்வைஸ் சூப்பர்வான டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் எந்த குறை சொல்றதுக்கு இல்ல. பட் ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து இல்ல ஆப்டிகல் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க, அது பரவாயில்ல, ஃபாஸ்டா இருக்கு. ஆனா வைப்ரேஷன் மோட்டர் கொஞ்சம் வீக்கா இருக்குங்க. ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து இட்ஸ் நாட் வெரி குட், கொஞ்சம் ராட்லியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் கண்டிப்பா. பை தி வே, உங்க கண்ணை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஐஸ் ப்ரொடெக்ஷனுக்கு SGS ப்ளூ லைட் ப்ரொடெக்ஷன் சர்டிஃபிகேஷன் கிடைச்சிரும். அது மட்டும் இல்ல 2160 Hz PWM டிம்மிங்கும் கொடுத்திருக்காங்க, which உங்களுக்கே தெரியும் இஸ் a very very good thing. So overall நீங்க பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் very good display. ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்திருக்காங்க. என்னதான் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்ல இல்லனாலும் குவாலிட்டி தாறுமாறா இருக்கு, சவுண்ட் நல்லா இருக்கு. ஆக்சுவலி திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெட்டர் ஸ்பீக்கர்ஸ் இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல. நீங்களே கேட்டு பாருங்க.
அடுத்து பெர்ஃபார்மன்ஸ்க்காக அவங்க மீடியாடெக்கோட விவோ வந்து மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 9300+ ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் நிறைய ஃபோன்ஸ்ல பார்த்தது இல்ல, ஏன்னா நிறைய பிராண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணது இல்ல. சோ 9300+ வந்து ஒரு நல்ல ஃபிளாக்ஷிப் கிரேட் ப்ராசஸர், 2024 ஓட ஃபிளாக்ஷிப் கிரேட் ப்ராசஸர், Snapdragon 8 Gen 3 ஓட காம்படிட்டர், ஆஃப் கோர்ஸ் 9300 ஓட அப்கிரேடட் வெர்ஷன் 9300+. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேண்டாம், Antutuல 1.96 மில்லியன் Antutu ஸ்கோர் கிடைக்குது. Geekbench ஸ்கோர் பாருங்க ஸ்கிரீன்லயே இருக்கு, வெரி குட் Geekbench ஸ்கோர் உங்களுக்கு கிடைச்சிரும். CPU ஸ்டெபிலிட்டி கூட பரவாயில்ல, நாட் டூ பேட். GPU ஸ்டெபிலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இட்ஸ் ஓகே ஒன்லி, நாட் பேட். பெஸ்ட் லூப் ஸ்கோர் நல்லா இருக்கு, ஆவரேஜ் FPS நல்லா இருக்கு. ஆனா இங்க ஒரு விஷயம் நீங்க நோட்டீஸ் பண்ணி ஆகணும், பேட்டரி ஓகே லாஸ் இருக்கு, பட் ஹீட்டிங் கொஞ்சம் ஆகுதுங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகம்லாம் இல்ல, பட் ஆகுது. ஜென்ஷன் இம்பேக்ட் வாடி பார்த்தபோது எங்களுக்கு 59 FPS ஆவரேஜ் FPS கிடைச்சது, which is very good. அண்ட் அதுல ஹீட்டிங் ஆகல, 42 டிகிரிஸ் வரைக்கும் தான் போச்சு, which is not too bad. வேரியன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 வேரியன்ட்ஸ் கிடைச்சிரும். 8/256GB, 12/256GB, அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா 12/512GB வேரியன்ட் கொடுத்திருக்காங்க. இது வந்து உங்களுக்கு LPDDR5X RAM டைப், UFS 3.1 ஸ்டோரேஜ் தான் கொடுத்திருக்காங்க, UFS 4.0 கிடையாது. பட் ஓவராலா பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா ஃபாஸ்டா இருக்கு, ஸ்மூத்தா இருக்கு, எஸ்பெஷலி எவ்ரிடே பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா. அண்ட் கேமிங்க்கும் நல்ல போன்னு கண்டிப்பா சொல்லலாங்க. ஆஃப் கோர்ஸ் இதுல வந்து உங்களுக்கு வேப்பர் கூலிங் சேம்பரும் கிடைச்சிரும், 4362 mm² வேப்பர் கூலிங் சேம்பர் கொடுத்திருக்காங்க, which is good. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்வொர்க் கேப்பபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தேவையான 5G பேண்ட்ஸ் எல்லாமே இருக்கு, NFC சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, Wi-Fi 7 சப்போர்ட் இருக்கு, Bluetooth 5.4 சப்போர்ட்டும் கிடைச்சிரும். அண்ட் நாங்க Airtel and Jio டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ இட் இஸ் வெரி குட். பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5500 mAh லித்தியம் அயான் பேட்டரி கொடுத்திருக்காங்க, நாட் சிலிகான் கார்பன். பட் பேட்டரி லைஃப் வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு 8.5 hours ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சது, which is very very nice. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 90 watt சார்ஜிங் ஸ்பீட்ஸ் கொடுத்திருக்கனால 55 minutesல ஃபுல் சார்ஜ் ஆயிரும். ஆல்ரைட், சோ T4 Ultraவோட கேமரா பத்தி பேசலாம். அண்ட் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி நல்லா இருக்குங்க, ஏன்னா உங்களுக்கு 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க, Sony IMX921 சென்சார் கொடுத்திருக்காங்க. இந்த செக்மெண்ட்லயே முதல் தடவை இந்த சென்சாரை கொடுத்திருக்காங்க, which is a very powerful, very good sensor. நல்ல பெரிய சென்சார் வேற. அது மட்டும் இல்ல உங்களுக்கு 50 மெகாபிக்சல் 3x டெலிஃபோட்டோ Sony IMX882 கேமரா கிடைச்சிரும். அண்ட் ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க, ஃப்ரண்ட்ல 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கிடைச்சிரும். செல்ஃபி சொல்லவே வேண்டாம், விவோட செல்ஃபிஸ் தாறுமாறா இருக்குங்க, பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. நல்ல ஸ்கின் டோன்ஸ் கொடுத்திருக்காங்க, நல்ல டீடைல்ஸ் கிடைச்சிரும், நல்ல போர்ட்ரேட் எட்ஜ் கட் அவுட் இருக்கு, லோ லைட்ல கூட பரவாயில்ல. இன்ஃபேக்ட் பிரைமரி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் தாறுமாறா இருக்கு, எஸ்பெஷலி பிரைமரி கேமரா வச்சு நீங்க டே லைட் ஷாட்ஸ் எடுக்கும்போது அதுல டீடைல்ஸ்லாம் நல்ல டீடைல்ஸ் கிடைச்சிரும். HDR கிரேடேஷனும் நல்லா பண்ணிருக்காங்க, லோ லைட்ல கூட பரவாயில்ல, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்க. டெலிஃபோட்டோ சொல்லவே வேண்டாம், 3x டெலிஃபோட்டோ கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் 2x இன்சென்சர் கிராப்பும் நல்லா இருக்கு, 3xல ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு நல்ல குவாலிட்டி டெலிஃபோட்டோ கிடைச்சிரும், 6xலயும் உங்களுக்கு நல்ல குவாலிட்டி பிக்சர்ஸ் கிடைச்சிரும். பை தி வே இந்த போட்டோஸ் எல்லாம் நல்லா இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? விவோ அவங்க ஒரிஜின் இமேஜின் என்ஜின் யூஸ் பண்றாங்க. அண்ட் இந்த என்ஜின் வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் கிரேட் என்ஜின், அதை வந்து அவங்க ப்ராப்பர் T4 Ultra யூஸ் பண்ணிருக்காங்க. சோ தட்ஸ் குட். இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும், பெரிய டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்திருக்கனால உங்களுக்கு வந்து ப்ராப்பரான மேக்ரோ ஷாட்ஸ் கிடைச்சிரும் வித் 3x 6x and 10x ஆப்ஷன்ஸ். அது மட்டும் இல்ல போர்ட்ரேட் ஷாட்ஸ் நாங்க எடுத்து பார்த்தோம், போர்ட்ரேட்ஸ் நீங்க பாருங்களேன், குவாலிட்டி டேம் நைஸ். விவோட போர்ட்ரேட் சொல்லவே வேண்டாம், நல்ல எட்ஜ் டிடெக்ஷன் கிடைச்சிரும், நல்ல போகா பிளர் இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு. வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு HDR வீடியோ ரெக்கார்டிங் கேப்பபிலிட்டிஸ்லாம் கிடையாது, பட் ப்ராப்பரான 4K 60 FPS ரெக்கார்டிங் நீங்க பிரைமரி கேமரா வச்சு பண்ணிக்கலாம், டெலிஃபோட்டோ வச்சு பண்ணிக்கலாம், அண்ட் செல்ஃபி கேமரா வச்சு பண்ணிக்கலாம். ஏன்னா அல்ட்ரா வைட்ல 8 மெகாபிக்சல் கொடுத்திருக்கனால உங்களுக்கு 1080p 30 FPS தான் பண்ண முடியும். அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆக்சுவலி வெரி வெரி குட். நல்ல வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணுதுங்க. பேசிக்கலி இது ஒரு நல்ல கேமரா செட்டப், நல்ல கேமரா பெர்ஃபார்மன்ஸும் கிடைச்சிரும். நான் என்ன பண்றேன்னா இந்த போன்ல இருந்து எடுத்திருக்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் ஒரு G Drive லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிருக்கேன், கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க, பிகாஸ் ஐ ரியலி லைக் தி கேமரா பெர்ஃபார்மன்ஸ். நல்லா இருக்குங்க, கேமரா போட்டோஸ் நல்லா எடுக்குது கண்டிப்பா, பட் கேமரா ஸ்பெசிபிக் ஃபீச்சர்ஸ் கேமரா ஆப்ல நல்ல நல்ல புது ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. புதுசா ஒன்னு ஃபில்ம் மோடுன்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. பேசிக்கலி நீங்க கீழ இருந்து ஸ்வைப் அப் பண்ணீங்கன்னா அந்த ஃபில்ம் மோட் ஓபன் ஆயிரும். அதை வச்சு நீங்க நிறைய டிஃபரெண்டான ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி டிஃபரெண்டான பார்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி போட்டோஸ் எடுக்கலாம். பார்டர்ஸ் பத்தி சொன்னது ஞாபகம் வருது, இன்னொரு கலர் ஸ்பெசிபிக் பார்டர்னு ஒரு புது ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. சோ பேசிக்கலி நீங்க போட்டோ எடுத்துட்டு அதுல பார்டர் வைக்கிறீங்கன்னா உங்க போட்டோல இருக்கிற கலர் பிரைமரி கலர் வச்சு அது பார்டரோட கலரை சேஞ்ச் பண்ணும். இன்ட்ரெஸ்டிங்கா தோணுச்சு எனக்கு, நான் சொல்லிட்டேன் நான். அப்புறம் சொல்லவே வேண்டாம், ஆரா லைட் இருக்கவே இருக்கு. சோ நீங்க ஃபிளாஷ் போட்டோகிராஃபி பண்ண விரும்புறீங்கன்னா தென் திஸ் இஸ் ஆக்சுவலி வெரி குட். சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு FunTouchOS 15 பேஸ்ட் ஆன் Android 15 கிடைச்சிரும். விவோ என்ன ப்ராமிஸ் பண்றாங்கன்னா 3 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் 4 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஜென்ரலி நாங்க என்ன நோட்டீஸ் பண்ணிருக்கோம்னா விவோ அப்டேட்ஸ் கரெக்டா டைம் கொடுத்துருவாங்க, which is good. ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் FunTouchOS 15 ஓட எல்லா ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ஆஃப் கோர்ஸ் இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் AI ல நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு AI டிரான்ஸ்கிரிப்ட் அசிஸ்ட் கிடைச்சிரும், AI நோட்ஸ் அசிஸ்ட் கொடுத்திருக்காங்க, AI கால் அசிஸ்ட் இருக்கு, நிறைய AI பேஸ்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் AI எடிட்டிங் ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க போட்டோஸ் ஆப்ல. அதுல புதுசா AI Erase 2.0 கொடுத்திருக்காங்க. அண்ட் AI போட்டோ என்ஹான்சிங் ஆப்ஷன்ஸும் கிடைக்குங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு போட்டோ எடுத்துட்டு அதை என்ஹான்ஸ் பண்ண விரும்புறீங்கன்னா அது கூட நீங்க பண்ணிக்கலாம். சோ நிறைய AI ஃபீச்சர்ஸ் கண்டிப்பா இருக்கு. ஸ்பிளிட் ஸ்கிரீன் ரெகுலரான ஃபீச்சர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் ஸ்கிரீன் மோட் கிடைச்சிரும் உங்களுக்கு, ஸ்மார்ட் சைட் பார் இருக்கு, கால் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். ஆல் ஆஃப் தட் இஸ் பாசிபிள். பை தி வே Gemini சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, சர்க்கிள் டு சர்ச் இருக்கு, அதெல்லாம் இருக்கு, பிரச்சனையே இல்ல. ஃபீச்சர்ஸ் என்னதான் இருந்தாலும் இந்த T4 Ultraல வந்து உங்களுக்கு கிளீனான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய தேர்ட்
பார்ட்டி ப்ரீ இன்ஸ்டால்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல சில ஆப்ஸ் ப்ளோட்வேர் ஆப்ஸ் கூட நீங்க கன்சிடர் பண்ணலாம், பட் எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம், which is good. ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ் ப்ரீலோடடா இருக்கு. உங்களுக்கு நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வரும் நீங்க ஃபோன் யூஸ் பண்ணீங்கன்னா. ஸோ அதெல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் லாக் ஸ்க்ரீன்ல கிளான்ஸ் இன்டிகிரேஷனும் கொடுத்துருக்காங்க. அது என்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஸோ அதையும் நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு க்ளீனான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிடும். அன்இன்ஸ்டால் பண்ணுங்க, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைங்க ஆல் ஆஃப் தீஸ் ஃபீச்சர்ஸ். ஸோ T4 Ultra நீங்க பாத்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் இருக்குல்ல 8 to 56 GB வேரியன்ட், அது வந்து 37,999க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல 3000 ரூபாய் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைச்சிரும் உங்களுக்கு. அண்ட் நெட் எஃபெக்டிவ் பிரைஸ் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 35,000 rupees கிடைச்சிருங்க. அண்ட் அந்த பிரைஸுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிரும் உங்களுக்கு. பேட்டரி சொல்லவே வேண்டாம், நல்லா தான் இருக்கு. சார்ஜிங் ஸ்பீட்ஸும் நல்லா தான் இருக்கு. ஸோ ஓவரால் ஒரு வெல் பேலன்ஸ்ட் ஃபோன் கண்டிப்பா சொல்லலாங்க. என்ன இதுல வந்து கொஞ்சம் பிரீமியம் ஃபீச்சர்ஸ் கொடுத்தா என்ன பெட்டரா இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அட்லீஸ்ட் ஒரு IP610 ரேட்டிங் கொடுத்தா பெட்டரா இருந்திருக்கும். பட் ஓவரால் நல்ல ஃபோன், ஈஸி ரெக்கமெண்டேஷன், கன்சிடர் பண்ணலாம். ஆனா இந்த கலர்ல வாங்குவீங்களா இல்ல கிரீன்ல வாங்குவீங்களா? லெட் மீ நோ இன் தி கமெண்ட்ஸ். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்காக டக்குனு டெக்கு போடுங்க கிளிக்கு Trakin தமிழ்.